إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم إلى الآخر أما بعد فإن خير حديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أخرجه أبو داود والنسائي وابن ماجه இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரை விட மேலாக நேசிக்கின்ற அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே ஏற்றி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்கள், இமாம்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனது இறை இல்லத்திலே விரைவாக வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நமது எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் ஏற்று நிரப்பமான கூலி அல்லாஹ் மறுமை நாளில் தந்தல் புரிவானாக. அன்புக்கினிய சகோதரர்களே, இஸ்லாமிய கடமைகளில் ஒன்றான ஹஜ் என்கிற கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உலகில் பல பாகங்களிலிருந்து அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று ஹாஜிமார்கள் அணி அணியாக சென்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்கிற இந்த ஏகத்துவ தல்பியாவை முழங்கியவர்களாக இஸ்லாமிய கடமையை ஹாஜிகள் நிறைவேற்ற இருக்கிறார்கள். அன்பிக்கினிய சகோதரர்களே, ஹஜ்ஜினுடைய கடமைகள், ஹஜ்ஜினுடைய பரதுகள் எல்லாம் எதை மையமாக வைத்திருக்கிறது என்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய குடும்பமும் செய்த தியாகத்தை நினைவு கூறத்தக்கதாக இருக்கிறது. சஃபா மர்வாவுக்கு தொங்கு ஓட்டம் ஓடக்கூடிய நிலையாக இருந்தாலும் சரி, ஷைத்தானுக்கு கல்லெறிவதாக இருந்தாலும் சரி, ஹாஜிமார்கள் அங்கே ஹதியா ஃபிதியா அதாவது ஹதி கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது
கஅபாவை வலம் வருவதாக இருந்தாலும் சரி, எல்லாமே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தியாகத்தை நினைவு கூறத்தக்கதாக இபாதத்துக்கள் அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான அடிப்படையிலேயே இறைவனால் சோதிக்கப்பட்ட ஒரு நபி. ஆனால் அந்த சோதனைகள் அனைத்துமே அந்த நபி சரியாக நிறைவேற்றினார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த சோதனைகளை, வேதனைகளை அந்த நபி அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுத்து அதை சாதனையாக மாற்றி காட்டினார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ஏனென்றால் பல்வேறு எதிர்ப்புகள், அந்த எதிர்ப்புகளை மீறி இந்த ஏகத்துவத்தினுடைய பிரச்சாரத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது. அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், அவை அல்லாஹ்வை அனைத்துமே வணங்கப்படுவதற்கு தகுதியானது கிடையாது என்பதனை ஆரம்பமாக தன்னுடைய வீட்டிலிருந்தே தொடங்கிய நபிதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எல்லா நபிமார்களும் சமூக மக்களுக்கு சொல்வதற்கு முன்பாக தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள் என்று குர்ஆன் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அந்த அடிப்படையிலேயே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை அழைத்து சொன்னதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஃபத்குர் ஃபி கிதாப் இப்ராஹிம், நபியே இந்த வேதத்திலே, இந்த குர்ஆனிலே இப்ராஹிம் நபியை குறித்து நீங்கள் நினைவு கூறுங்கள். இன்னஹு கான சித்தீகன் நபியா, அவர் உண்மையான நபியாக இருந்தார். இது கால லி அபீஹி, தன்னுடைய தந்தைக்கு அவர் ஏகத்துவத்தை சொல்கிறார். யா அபதி, யா அபதி, யா அபி என்று சொன்னாலே பொருந்தும். ஏன் யா அபதி என்று சொன்னார் என்றால் அன்பிலிருந்து வந்த, உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தை. அரபியில அபு என்று சொன்னால் தந்தை, அபின்னா என்னோட தந்தைன்னு அர்த்தம். யா அபதி என்று சொன்னால் என் பாசத்துக்குரிய என் தந்தையே, நான் நேச வைத்த என் தந்தையே என்று அழைத்து சொல்லுகிறார் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். லிமா தஅபுது, என்ன வணங்குறீங்க? மா லா யஸ்மஉ வ லா யுப்சிரு, பார்க்காத பேசாத ஒன்றையா நீங்கள் வணங்குகின்றீர்கள். வலா யுக்னி அன்க ஷைஆ, என் அருமை தந்தையே ஒன்றும் உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்ய இயலாத ஒன்றையா நீங்கள் வணங்குறீங்க என்று யா அபத்தி என்று சொல்லி தன்னுடைய தந்தைக்கு இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. அதுக்கு அந்த தந்தை என்ன சொன்னாரு? இப்ராஹிம், கல்லால் எரிந்து உன்னை கொல்லுவேன், கல்லை தூக்கி அடிச்சு உன்னை கொன்றுவேன். முதல்ல இங்கிருந்து நீ போ, இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னான். ஃபஹ்ஜுர்னி, என்னை விட்டு ஓடி, இந்த பிரச்சாரத்தை பேசி என் வீட்டில் நீ இருக்க வேண்டாம் என்று சொன்ன பொழுது அந்த தந்தை விட்டும் வெளியேறுகிறார் இப்ராஹிம். தந்தை விட்டு வெளியேறுகிறார், சமூக மக்களுக்கு ஏகத்துவத்தை சொல்கிறார், அதனால் ஏற்படுகிற பிரச்சனைகளை சகித்துக் கொள்கிறார். அந்த சமூகம் சொன்னதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். காலு ஹர்ரிகூஹு, இவரை நீங்கள் எரித்து பொசுக்குங்கள். ஃபன்சுரு ஆலிஹத்தகும் இன் குன்தும் ஃபாயிலீன், உங்கள் கடவுளுக்கு நீங்கள் நன்மை செய்வதாக இருந்தால் இந்த மனிதரை நீங்கள் எரித்து விடுங்கள் என்று சமூகம் சொல்கிறது. ஒரு பக்கம் குடும்பம் எதிர்ப்பு, ஒரு பக்கம் சமூகம் எதிர்ப்பு. இப்படி எல்லா எதிர்ப்புகளையும் மீறி இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர் எடுத்து வைத்தார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவர் குடும்பத்தால் ஏற்படுகிற சோதனை, குழந்தை வாக்கியம் கிடையாது இப்ராஹிம் நபிக்கு, அதை அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார். அல்லாஹ் சொல்றான், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், அல்லாஹ் எனக்கு ஒரு சாலிஹான ஒரு குழந்தையை கொண்டா ரப்பே, எனக்கு குழந்தையை கொண்டான்னு கேட்கல. நம்ம எப்படி துஆ செய்றோம்? யா அல்லாஹ் ஒரு குழந்தையைத்தான் கேட்குறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், சாலிஹான ஒரு குழந்தையைத்தான் ரப்பே.
அல்லாஹ் தஆலா சாலிஹான குழந்தைக்கு வபஷர்னாஹு பி குலாமின் ஹலீம், அவருக்கு நாம் ஒரு சாலிஹான ஒரு குழந்தையை நாம் கொடுத்தோம், சகிப்புத்தன்மை உடைய ஒரு குழந்தை. அந்த குழந்தை கொடுத்ததே அல்லாஹ் தஆலா ஒரு சோதனை. ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்துருக்கான். அந்த குழந்தைய வச்சு அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். கொண்டு போய் தண்ணீர் இல்லாத, விவசாயம் செழிக்காத, புற்பூண்டுகள் முளைக்காத, வட்டாந்தரையாக மொட்டை காடாக இருக்கின்ற ஒரு பாலைவனத்திலே கொண்டு போய் விடுகிறார். அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று மீண்டும் அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். அந்த சோதனை அல்லாஹ் சொல்லும்போது பெரும் சோதனை. என்ன சோதனை? ஃபலம்மா பலக மஅஸ்ஸய, அவர் நடக்க ஆரம்பித்த பொழுது قال يا بني إني أرى في المنام, இப்ராஹிம் நபி தன் மகனுக்கு சொல்கிறார், இன்னி நிச்சயமாக நான் உன்னை அறுப்பதாக கனவு கண்டேன். மாதா தரா, நீ என்ன நினைக்கிற மகனே? மகன் சொன்னார், அல்லாஹ் சொன்னானா இல்லையா, ஹலீமான குழந்தை கொடுத்த. அந்த குழந்தை சொல்லுது, யா அபத்தி, என் அருமை தந்தையே, இப்பல் மாதா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை நீங்கள் செய்யுங்கள் நபியே, பொறுமையாளராக நீங்கள் என்னை காண்பீர்கள். அல்லாஹ் நாடுனா எப்படிப்பட்ட சாலிகான குழந்தை பார். வாப்பா சொன்னதை செய்கின்ற பிள்ளைகள். அல்லாஹ் சொன்னான் என்று வாப்பா சொன்ன உடனேயே செய்யுங்கள் தந்தையே என்று என்னது உயிர் போற விஷயத்தை இன்னைக்கு தொழுடான்னு சொன்னாலும் மக்கா கேட்கறது இல்லை. அல்லாஹ் தஆலா சாலிகான ஒரு குழந்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அந்த குழந்தை நிறைவேற்றும்படி சொல்கிறது. இப்ராஹிம் நபி நிறைவேற்றுகிற சமயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், நபியே உனக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை இது. அல்லாஹ்வே சொல்றான். நடந்து வர வயசுல நெஞ்சில மேலே தூக்கி வச்சு கொஞ்ச வேண்டிய வயசுல, தங்கமே செல்லவே முத்தே என்று குழந்தையை அரவணைக்க வேண்டிய வயதில் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக நீ அறுக்க துந்தீர்களே, இது பலாவுல் முபீன், பெரிய ஒரு சோதனை. அந்த சோதனை நீங்கள் வெற்றி கண்டு விட்டீர்கள். ஃபஹதைனாஹு பிதபஹின் அதீம், அதனால ஒரு ஆட்டை நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு சொல்றான். எனவே இந்த இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை ஒவ்வொரு ஹாஜிகள், உலகத்தில் யாரெல்லாம் ஹஜ் செய்ய புறப்பட்டு சென்றார்களோ அவர்கள் ஒவ்வொரு நபர்களும் அந்த இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை நினைத்து பார்த்து தங்களுடைய வாழ்விலும் அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தான் என்று சொன்னால் அந்த கட்டளையை செய்வதற்கு எந்த தயக்கமும் இல்லாமல், எந்த தடுமாற்றமும் இல்லாமல் செய்து இறைவன் ஏற்படுத்திய பரீட்சையிலே வெற்றி காண வேண்டும் என்பதை நினைவூறும் தக்கவாக அல்லாஹு தஆலா அந்த கிரிகைகளை வைத்திருக்கிறார். ஹாஜிமார்களுக்கு மட்டுமல்ல, இப்ராஹிம் நபி செய்த அந்த தியாகம், அந்த மிகப்பெரிய சோதனை நினைவூறும் தக்கும் விதமாக அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் அந்த நினைவை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்பானி என்கிற ஒரு சுன்னத்தை நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்படுத்திட்டு போயிருக்கிறாங்க. சுன்னத்துல் முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத். இது செய்யலாம், வேண்டா செய்யலாம், வேண்டாட்டி விட்டுறலாம் என்பதல்ல, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் கேட்கப்படுகிறது, அன் உல்ஹியா வாஜிபுன், உல்ஹியா என்பது வாஜிபான விஷயமா என்று கேட்டபொழுது வகால அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் முஸ்லிமூன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் இந்த உலுஹியா என்பதனை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அந்த மனிதர் மீண்டும் கேட்டார், யாரோ இப்னு உமர் அவர்களே, இந்த குர்பானி என்பது சுன்னத்தா வாஜிபான்னு கேட்கிறார். மீண்டும் இப்னு உமர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் முஸ்லிமூன்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்று நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீ வாஜிப்னு கேட்கிறியா என்று கண்டித்தார்கள் என்று பார்க்க முடிகிறது. அப்ப என்ன உணர்த்துகிற இந்த சம்பவம்? வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. இது வேண்டாம் செய்யலாம், வேண்டாட்டி விட்டரலாம் என்பதல்ல. இது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. அகாம நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மதீனா 10 சினீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து 10 ஆண்டுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்பானி என்கிற இந்த சுன்னத்துல் முஅக்கதாவை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்று ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. 10 வருஷம் ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க. 100 ஆடுகளை பெருமானார் கொடுத்திருக்கிறார்கள். அதை 70 ஆடுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கரத்தால் அறுத்திருக்கிறார்கள் என்று ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவை இந்த முஸ்லிம் சமூகம் புறக்கணித்து போவதை பார்க்க முடிகிறது. சகோதரர்களே, பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பெருநாள் தொழுகை முடித்ததற்கு பிறகு குர்பானி கொடுத்த ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் என்ன? யார் பெருநாளுடைய தொழுகை தொழுது குர்பானி கொடுக்கிறாரோ அவர் முஸ்லிம்களுடைய சுன்னாவை அவர் நிறைவேற்றி விட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்லிம்களுடைய சுன்னா குர்பானி கொடுப்பது என்பது. அல்லாஹ் கூட திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறானே, ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உம்முடைய இறைவனுக்காக தொழுது உம்முடைய இறைவனுக்காக குர்பானி கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா தொழுகையோடு இணைத்து சொன்ன ஒரு இபாதத் இந்த குர்பானி. தொழுகையோடு இணைத்து சொன்னது இந்த குர்பானி ரசூலுல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஒவ்வொரு தொழுகையில் நாம் இதை நாம் சொல்கிறோம். என்னது? இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகை, வ நுசுகி, என்னுடைய குர்பானி, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். தொழுகையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் திருமறை குர்ஆனில் சொன்னது என்ன? நுஸ்கு என்கிற வார்த்தை பயன்படுத்த குர்பானி. அவ்வளவு மகத்துவமான ஒரு இபாதத்து தான் இந்த குர்பானி என்கிற இபாதத். இந்த குர்பானி என்கிற இபாதத்தை செய்வது என்பது சுன்னத்தே முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. இந்த சுன்னாவை நிறைவேற்றுவது நமக்கு என்ன தயக்கம்? ஏன் இந்த தடுமாற்றம்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை நினைத்து பார்க்க வேண்டிய நாம், அவர் செய்த அந்த தியாகத்தில் ஒரு சிறு துளி கூட நம்மளால் செய்ய இயலாதா? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தருடைய கையிலையும் ஒவ்வொரு மொபைல் போன் இருக்கிறது. அது ஒன்றும் 10,000க்கு மேற்பட்ட விலை உடையது, அல்லது 20,000, சில பேர் 40,000, சில பேர் 1,00,000, எல்லா கையிலும் இருக்கிறது. உங்களால் வருடத்துக்கு ஒரு முறை ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்க முடியாதா? யோசித்து பாருங்க. எல்லாத்து கையிலும் 10,000க்கு மேல உண்டான மொபைல் போன் இருக்கிறது. நபி இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை நினைத்து பார்க்க வேண்டிய நாம், அஜு பெருநாளிலே புத்தாடைகள் அணிந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோமே, இந்த கொண்டாட்டத்திற்கு பின்னால் மிகப்பெரிய வேதனையும் சோதனையும் இருந்ததை நினைத்து பார்க்கும் விதமாக ஒரு குர்பானி கொடுப்பதற்கு நமக்கு என்ன தயக்கம்? சகோதரர்களே, யோசித்து பாருங்க. ஒரு ஆட்டை உங்களால் குர்பானி கொடுக்க முடியலையா? ஒரு மாட்டை உங்களால் தனியாக குர்பானி கொடுக்க முடியலையா? ஒரு ஒட்டகத்தை உங்களால் தனியாக குர்பானி கொடுக்க முடியவில்லையா? 2 நபர்கள் சேர்ந்து ஒரு மாட்டையோ ஒரு ஒட்டகத்தையோ நீங்கள் குர்பானி கொடுக்கலாமே என்று பெருமானார் சொன்னார். உங்களால் ஒன்று வாங்க முடியலையா? பரவாயில்ல, 2 நபர்கள் சேர்ந்து ஒரு மாட்டை வாங்குங்கள், 2 நபர்கள் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை வாங்குங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். 2 பேர்னால வாங்க முடியலையா? 3 பேர் அல்லது 4 அல்லது 5 அல்லது 7 நபர்கள் சேர்ந்தாவது குர்பானியை நீங்கள் கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. எதை உணர்த்துகிறது? இவை ஒரு 6,000 ஒரு 7,000 ரூபாய் வருஷத்தில்
ஒரு குர்பானி சேர் செய்வதற்கு நம்மால் முடியாதா? யோசித்து பாருங்கள். இப்ராஹிம் நபியை போன்று மிகப்பெரிய தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 6000 ரூபாயை நம்மால் தியாகம் செய்ய முடியாதா? யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. இந்த சுன்னா கூட்டு குர்பானி முறை ஒவ்வொரு பள்ளிகளிலும் இதை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதற்கென்று நிர்வாகிகள் சிரமம் மேற்கொண்டு மாடுகளை வாங்கி மேய்த்து அதை மக்களுக்கு விநியோகம் செய்கிறார்கள். எதுக்காக ஜமாத் செய்தது? இது நம்ம செய்யாமல் போன இந்த சுன்னா இல்லாமல் போய்விடும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு பள்ளிவாசலும் இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. எதுக்கு? இந்த சுன்னா இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, இந்த சுன்னாவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளால் முடிந்த அளவிற்கு ஒரு ஆட்டையோ மாட்டையோ அல்லது ஒட்டகத்தையோ வாங்கி குர்பானி கொடுப்பது வலியுறுத்தப்பட்ட சுன்னா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, மன் கான லஹு மாலன் வலம் யுலஹி, யாருக்கு வசதி இருந்தும் என்ன வசதி? எல்லா தேவைகளும் முடிந்த மிச்சத்தொகை யாருக்கு இருக்கிறதோ, யாருக்கு அப்படி வசதி இருந்தும் யார் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் வலா தக்ரபன் முஸல்லானா, அவர் நம்முடைய பெருநாத்திரலுக்கு வர வேண்டாம் என்று பெருமானார் சொல்றார். எப்படி சொல்லல? வர வேண்டாம் என்று சொன்னா கூட வலா தக்ரபன், நெருங்க வேண்டாம், நெருங்கிறாதீங்க. முஸல்லா என்பது பெருநாத்திடல் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களுக்கு தொழுகை கடமை இல்லை, பரந்து உட்பட அந்த பெண்களை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாவுடைய திடலுக்கு வந்து பயான கேளுங்கன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சொன்ன ரசூலுல்லாஹ், யாருக்கு வசதி இருந்தும் யார் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் நம்முடைய திடலுக்கு நெருங்க வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்றால் எவ்வளவு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. யோசித்து பாருங்க. அந்த சுன்னாவை எப்படியெல்லாம் நாம் இன்னைக்கு புறந்தள்ளுகிறோம். ஒரு மாட்டை வாங்குறதுக்கும் ஆட்டை வாங்குறதுக்கும் வசதி இருந்தால் கூட அதை எப்போ வாங்குறோம்? பெருநாளுடைய அன்னைக்கு, பெருநாளுடைய 2 நாளைக்கு முன்னாடி அல்லது ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே குர்பானி ஆடுகளை வாங்கி அந்த குர்பானி ஆடுகளை செழிக்க வைப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஹதீஸிலே படிக்கிறோம். அந்த ஹதீஸை ஹயாத்தாக்க வேண்டாமா? வாங்கி அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, அங்கே மேய்ச்சிக்குவார், அதுக்கப்புறம் பெருநாள் 2 நாளைக்கு முன்னாடி கொண்டு வர அப்போ அறுத்துக்கலாம். என்ன தியாகம் இது! ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ வாங்கி ஒரு மாதத்துக்கு முன்பாக என்னால் செழிக்க வைக்க முடியவில்லை, அதற்கென்று என்னுடைய நேரங்களை நான் ஒதுக்கவில்லை என்று சொன்னால் ஹஜ் பெருநாளை கொண்டாடுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. என்ன தகுதி இருக்கு? இந்த ஆட்டை முன்னாடியே வாங்கி, அந்த மாட்டை முன்பே வாங்கி அதை பராமரிப்பது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா. அந்த ஆடு கண்ணியமான ஆடு, அந்த ஆடு மகத்துவமான ஆடு, அந்த மாடு அல்லாஹ்வுடைய சின்னம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அதனால தான் அந்த ஆடையோ மாடையோ ஒட்டகத்தையோ நீங்கள் கூலிக்காக வேண்டி அனுப்பக்கூடாது. நாங்கள் சொல்லலாம் ஏன்? அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் என்று பெருமானார் சொன்னார். அப்படிப்பட்ட அடையாள சின்னத்தை முன்னாடியே வாங்கி அதை கண்ணியப்படுத்தி அழகான முறையில் குர்பானி கொடுப்பதுதான் சுன்னா. அந்த சுன்னாவை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியல. அதே போன்று கூட்டு குர்பானி செய்கிறவங்க அது நமக்கு எந்த மாட்டில் சேர்ந்திருக்கணும் என்பது கூட தெரியாமல் காசை கொடுத்தாச்சு, டோக்கன் வாங்கியாச்சு, பெருநாள் அன்னைக்கு போய் கறி வாங்கணும் என்று போவதை பார்க்க முடிகிறது. தவறு சகோதரர்களே. எந்த மாட்டில் நாம் ஷேர் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியணும். அதை பராமரிக்க வேண்டும். 7 நபர்கள் என்று சொன்னால் 7 நபர்களும் பராமரிக்க வேண்டும். அதை அறுக்கும் பொழுது அவர் கூட இருப்பது சுன்னா. அந்த எந்த மாட்டில் அவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரோ அந்த இறைச்சியை தான் அவர் வாங்கிவிட்டு போகணும். இது சுன்னா. இது எல்லாம் வெட்டியாச்சு, எல்லாம் கறிதானே, எல்லாம் ஷேர் தானே, ஏதோ ஒன்று எடுத்துட்டு போங்க என்று சொல்வதல்ல. நிர்வாகிகளும்
சேரக்கூடியவங்க கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி அல்ல சுன்னா. அவர் எந்த மாட்டில் அவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரோ அந்த மாட்டை அறுக்கும் பொழுது அவர் இருக்க வேண்டும், இது சுன்னா. அதை அறுத்த பிறகு அந்த மாட்டுடைய இறைச்சியை வாங்கிட்டு போறதா சுன்னா. என்ன செய்யக்கூடாது, கறிக்கடையில் காசை கொடுத்து வாங்கிட்டு போற மாதிரி அல்ல கூட்டு குர்பானி என்பது. இது இப்ராஹிம் நபியினுடைய தியாகத்தை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்திய சுன்னா. எப்போ அந்த சுன்னா நமக்கு ஞாபகத்தில் வரும், எப்போ அந்த தியாகம் நமக்கு ஞாபகத்தில் வரும்? நாம் அந்த ஆட்டையும் மாட்டையும் ஒட்டகத்தையும் வளர்த்து அதுக்கு உணவு கொடுத்து அதோடு அன்புகளை பரிமாறி அதுக்கப்புறம் அறுக்கிற பொழுது ஒரு ஃபீலிங் வருமே, ஒரு கவலை வருமே. இந்த கவலையை நாம் இப்ராஹிம் நபியோடு ஒப்பிட்டு பார்ப்பதுதான் இந்த சுன்னா ஏற்படுத்திய நோக்கம் சகோதரர்களே. ஏதோ வாங்கணும் அறுத்தோம் என்பதற்கல்ல, பெருமைக்காக வேண்டிய அல்ல. இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை நினைத்து பார்க்க வேண்டும். என்ன இறைவன் சொன்னான் என்று சொன்னால் ஆட்டை அல்ல, மாட்டை அல்ல, ஒட்டகத்தை அல்ல, நான் நேசிக்கும் என் குழந்தையை அறுப்பதற்கு நான் தயார் என்கிற சிந்தனை நமக்கு ஏற்பட வேண்டும் என்பதுதான் அந்த கூட்டு குர்பானின் மூலமாக அல்லது குர்பானின் மூலமாக ஏற்படுத்துகின்ற அந்த சுன்னாவுடைய நோக்கம். எனவே அப்படி வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவை சரியாக முறையாக நாம் பின்பற்ற வேண்டும் சகோதரர். ஏதோ அசால்ட்டுத்தனமா வேணாம் வாங்கிக்கலாம் வேண்டாட்டா போய்க்கலாம் என்பதல்ல. அன்பிக்கிரியவர்களே, நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த கூட்டு குர்பானியை அல்லது தனியாக வாங்கி நாம் குர்பானியை பிராணி பருத்து அணிவது என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அது மட்டுமல்ல, இந்த சுன்னாவை நிறைவேற்றுகிற பொழுது எந்த பெருமையும் வந்துவிடக்கூடாது, எந்த பெருமையும் வந்துவிடக்கூடாது. இது முக்கியம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஹுஹா. இறைச்சி அந்த குர்பானி அறுக்கப்பட்ட பிராணியுடைய இறைச்சியோ அல்லது அதனுடைய ரத்தமோ அல்லாஹ்வை வந்து சென்றடைவது கிடையாது. வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். உங்கள்கிட்ட அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான்? அந்த இறைச்சி. என்ன இறையச்சம்? அல்லாஹ் நீ சொன்னா என்பதற்காக இந்த சுன்னாவை நான் நிறைவேற்றுவேன். எப்படி இப்ராஹிமுக்கு அல்லாஹ் சொன்னான் அஸ்லிம் கட்டுப்படு என்று சொன்ன பொழுது வகால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், என் அகிலத்துடைய இரட்சகனாக அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்பட்டேன் என்று இப்ராஹிம் நபி சொன்னாரோ அந்த கட்டுப்பாடு யா அல்லாஹ் என்னிடத்தில் இருக்கிறது, உனக்காக இருக்கிறேன் என்கிற அந்த சிந்தனையோடு நாம் அறுப்போம். அப்படிப்பட்ட குர்பானிக்குத்தான் மகத்துவம் கண்ணியம் இருக்கிறது. அப்படிப்பட்ட இறைச்சியைத்தான் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். எனவே அந்த கூட்டு குர்பானி முறையை சரியாக முறையாக நிறைவேற்றுகின்ற ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் தஆலா நமக்கு அனைவருக்கும் தந்தல் புரியட்டும் என்று கூறியது முதலாவது ஜும்மா உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்புக்கினிய சகோதரர்களே, இன்றைக்கு உலகமே திரும்பி பார்க்குகின்ற ஒரு விஷயமாக இன்றைக்கு ரஃபா என்கிற நகரம் மாறி இருக்கிறது. பலஸ்தீனிலே காசா என்கிற அங்கே ஏற்பட்ட அந்த போரினுடைய விளைவாக காசாவும் அதை சார்ந்த இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தங்களுடைய உயிர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி சொந்த இடத்தை விட்டு வீட்டை விட்டு சொத்துக்களையெல்லாம் விட்டு உடுத்த துணியோடு ரஃபா என்கிற நகரத்துக்கு இவர்கள் இடம்பெயர்ந்தார்கள். கிட்டத்தட்ட ரஃபா என்பது தெற்கு பகுதி, காசாவுடைய தெற்கு பகுதியில் இருக்கிறது, எகிப்துக்கு பக்கத்தில் இருக்குது. இவங்க ஏன் ரஃபாவை நோக்கி இந்த பலஸ்தீன் மக்கள் போனாங்க அப்படின்னா, ரஃபாவில் வந்து தாக்குதல் நடத்த மாட்டாங்க என்று இஸ்ரேல் ராணுவம் சொன்னது. எனவே தங்களுடைய உயிர்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி இந்த மக்கள், காசாவை சார்ந்த மக்கள் கிட்டத்தட்ட 14 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் தஞ்சம் புகுவதற்காக வேண்டி ரஃபாவில் போய் அங்கே முகாம்களை இருக்கிறாங்க. ரஃபா என்பது ஒரு குட்டி நகரம். போதுமான அடிப்படை வசதி இல்லாமல், சரியாக உணவில்லாமல், மருத்துவ வசதி இல்லாமல் மிகவும் சிரமமான ஒரு சூழ்நிலையிலே அங்கே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஐக்கிய நாடு சபை
உச்சபட்ச நீதிமன்றம் ரஃபாவிலே தாக்குதல் நடத்தக்கூடாது என்று இஸ்ரேலுக்கு சொல்லி அன்றைய நாளிலேயே இஸ்ரேல் இராணுவம் அந்த ரஃபாவின் மீது தாக்குதல் தொடுத்தது. இதில் கிட்டத்தட்ட 45 மேற்பட்ட நபர்கள் அங்கே உயிர் பலி ஏற்பட்டது. அதில் பெரும்பான்மையான நபர்கள் குழந்தைகள். எனவே தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து உயிரை மட்டுமே கையிலே பிடித்து கொண்டு ரஃபாவிலே முகாமிலே தங்கியிருந்த மக்களுக்கு அங்கேயும் நிம்மதி இல்லாத ஒரு சூழலை இன்றைக்கு இஸ்ரேல் நாடும் ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே அந்த மக்களுக்கு வேறு எங்கும் செல்வதற்கு வழியில்லாத ஒரு சூழல். இந்த சூழ்நிலையில் உலக மக்களுடைய அனைத்து பார்வையும் இன்றைக்கு ரஃபாவின் பக்கம் திரும்பி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அந்த மக்களுக்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. ஏனென்று சொன்னால் துஆவை விட மிகப்பெரிய ஆயுதம் எதுவுமே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 314 அல்லது 313 சஹாபாக்களோடு பத்ர் மைதானத்தில் நின்று கொண்டு நாளைக்கு போர் என்று சொன்னால் அன்று இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரு கரமேந்தி அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இந்த 313 நபர்கள் இந்த போர்க்களத்தில் இறந்தார்கள் என்று சொன்னால் உன்னை வணங்குவதற்கு இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அந்த துஆவுடைய விளைவு அல்லாஹ் தஆலா இந்த அளவும் உலகம் அழிவு வரையில் பேசப்படுகின்ற மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை தந்த ஒரு போராக அல்லாஹ் தஆலா பத்ர் போரை மாற்றினார். அதற்கு காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த ஆள்பலம் அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த ஆயுத பலம் அல்ல. ஆள்பலமும் ஆயுத பலம் குறைவானவர்களாகத்தான் இருந்தார்கள். போர் என்கிற சிந்தனை இல்லாமல் தான் அங்கே சென்றார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய அல்லாஹ் தஆலா வெற்றி கொடுத்தான் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த துஆ. எனவே அன்பிக்கினவர்களே, அந்த துஆவை நாமும் அந்த ரஃபா மக்களுக்காக வேண்டி அதிகமாக ஒவ்வொரு பரவலான தொழுகைக்கு பிறகும், அதே போன்று இன்னவர நேரங்களிலும், குறிப்பாக 2வது ஜும்மாவுரை ஸ்டார்ட் ஆகி சலாம் கொடுக்கிற வரைக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் யார் துஆ செய்தாலும் அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தை அடைந்தார் என்று சொன்னால் அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இது போன்ற நேரங்களிலே அந்த ரஃபா மக்களுக்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். அது மட்டுமல்லாமல் அஸ்ரிலிருந்து வெள்ளிக்கிழமை அஸ்ரிலிருந்து மக்ரிப் வரைக்கும் உண்டான ஒரு டைம் இருக்கிறது. அந்த நேரத்தில் யாராவது துஆ செய்தால் என்று சொன்னால் அந்த நேரம் அல்லாஹ்வுடைய அந்த அந்த துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரத்துக்கு ஒத்து போவதாக இருந்தால் அதையும் அல்லாஹ் தஆலா மறுப்பில்லாமல் ஏற்றுக்கொள்கிறான். அது போன்ற நேரங்கள் ஒவ்வொரு வாங்குக்கு பிறகு இகாமத்திற்கும் இடைப்பட்ட நேரத்தில் கேட்கப்படுகின்ற துஆ அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பதாக பெருமானார் சொன்னார்கள். இப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் நமக்கு கேட்பதோடு நம்முடைய சகோதரர்களாகிய பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டியும், அவருடைய விடுதலைக்காக வேண்டியும், அவருடைய நிம்மதிக்காக வேண்டியும், அவர்களுக்காக வேண்டி அதிகமாக துஆ செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்கள். எனவே இந்த துஆ என்கிற ஆயுதத்தை மறக்காமல் அந்த மக்களுக்காக செய்வதன் மீது உள்ள பொறுப்பு என்பதை புரிந்து கொண்டு மறக்காமல் அவர்களுக்காக நாம் துஆ செய்வோம். மேலும் அன்பிக்கினியவர்களே, நம்முடைய ஜமாத்தின் சார்பாக மேட்டுப்பாளையம் எஸ்எம் நகர் என்கிற பகுதியிலேயே சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சின்ன மதரசா ஒரு வாடகை வீட்டில் வச்சு நம்ம நடத்துகிறோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 9-10 நபர்கள் வந்து படிச்சுட்டு போனாங்க குழந்தைங்க. இன்றைக்கி 90க்கும் மேற்பட்ட நபர்கள் அங்கே மதரசாவில் படிக்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அது வாடகை வீட்டில் தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. எனவே அந்த பகுதியில் ஒரு இடம் வாங்கப்பட்டு கிட்டத்தட்ட 27 லட்சம் பேசப்பட்டு அந்த இடத்துல இடம் வாங்கி அங்கே ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்கு உண்டான ஏற்பாடை அந்த சகோதரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே வந்திருக்கிற சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திற்காக வேண்டி உங்களுடைய தாராளமான பொருளாதாரத்தை கொடுங்கள். மன் பனல்லாஹு பைத்தன், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு வீட்டை கட்டுகிறானோ அவனுக்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அந்த சொர்க்கத்திலே வீடு வேண்டும் என்று சொன்னால், சொர்க்கத்திலே நமக்கு வெற்றி வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய இறையில்லத்திற்காக வேண்டி உங்களுடைய தாராளமான பொருளாதார உதவி செய்யுங்கள். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, யாருக்கு தைரியம் இருக்கிறதோ, யாருக்கு துணிச்சல் இருக்கிறதோ, யாருக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அவர் அல்லாஹ்வுடைய பாதை என்று வந்தால்
அல்லாஹுடைய மார்க்கம் என்று வந்தால் அவர் தாராளமாக அல்லாஹுடைய பள்ளிக்காக வேண்டி மார்க்கத்திற்காக வேண்டி தர்மம் செய்வார்கள் என்று இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள். எனவே நம்பிக்கையோடும் தவக்கலோடும் அல்லாஹ் இவ்வுலகிலும் மறுமையிலும் திருப்பி தருவான் என்கிற நம்பிக்கையோடு அந்த மக்களுக்காக வேண்டி அந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக வாங்கி வாரி வணங்குமாறு ஜமாத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு அல்லாஹு தஆலா நம்முடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து நாளை மறுமையிலே நபிமார்களோடு சித்திகளோடு சுஹதாக்களோடு கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹு தஆலா தந்து புரிவானாக. அகீமுஸ் ஸலாத் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.